அவன் ஃபோன் அப்புறம் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் இவன் சைபரில் போட்டு பார்க்கும்போது தான் இவன் ஏதோ லாக்லாம் போட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கான். உள்ளே போனால் அவ்வளோ கன்றாவிகள், அவ்வளோ வீடியோஸ் வச்சுருக்கிறான். இவன் எப்படி காலேஜுக்குள்ளே வந்தான்? திமுகவில் இருந்தவர் இவர். திமுக இவரை மறைக்க பார்க்குது. இவர் திமுகவில் இல்லைங்கிறத மாதிரி காட்டுது. இவருக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத காட்டுது. ஒருவேளை கட்சியில் அப்படி திமுகவுக்கு மறைக்க பார்க்குது, திமுகவுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தோன்னா எது கைது பண்ணியிருக்கணும்? இது அந்த கட்சி சார்ந்து இது அரசியல் படுத்தாம அந்த பாதிக்கப்பட்டது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கான நியாயம் என்ன? பின்னாடி இருக்கக்கூடிய குற்றத்தை மறந்து செய்யக்கூடிய ஆண்களும் ரொம்ப தைரியமாக உள்ள இறங்குற காரணம் என்னன்னா, இங்கே நிரந்தரமான கடுமையான ஒரு தண்டனை இல்லை, செஞ்சா பயம் வரணும். அவ்வளோ பெரிய ஒரு சென்ட்ரலாக இருக்கிற ஒரு இதில் செக்யூரிட்டி சிஸ்டம் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது? என்னோட கண்ணீர், என்னோட அழுக, நான் எப்படி என்னோட பேர், நான் பிறந்தது, என் ஜாதி எல்லாத்தையும் வெளியிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் அரசியலாக தான் மாற்றி வைக்கிறதுக்கு யாரும் எனக்கு நீதி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களோட ஒரு பிரச்சனையை போய் சொல்லும் போது அந்த பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியாக மாற்றுறங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இங்கே எதுக்குமே ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. இங்கே எல்லாரும் நீதிமன்றத்தை நம்புகிறாங்க, நீதி நடக்கும்னு நம்புகிறாங்க. இங்கே நடுவில் இருக்கக்கூடியது அரசியல் கட்சிகள் மட்டும்தான். இந்திய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்வலைகள் தமிழகம் இன்று மூழ்கியிருக்கிறது. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பெண்கள் மீதான வன்முறைங்கிறது எல்லா வகையிலுமே இந்தியா முழுக்க, நாடு முழுக்க, இந்த உலகம் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் சென்னையில் இது நிகழ்ந்திருக்கு. ஒரு மக்கள் அதிகமாக புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அப்போ இது என்ன மாதிரியான சம்பவமாக பார்க்குறீங்க? நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் புகாராக அளிக்கப்பட்டதுனால வெளியில் தெரிஞ்சிருக்குது. அப்படி புகாராக அளிக்கப்படாமல் தொடர்ந்து எவ்வளவோ விஷயங்கள் இங்கே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அதேமாரி இங்கே இருக்க பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொன்றுலையுமே, ஒவ்வொரு காலேஜ்லேயுமே இந்த இஷ்யூஸ் நடந்துட்டு தான் இருக்குது. தைரியமாக வெளியில் யாருமே புகார் கொடுக்கறதில்ல. ஸோ இது புகார் கொடுத்ததுனால தான் இந்த விஷயம் இவ்வளோ தூரம் பெருசாக வெளியில் வந்திருக்கு. இப்போ நமக்கு இங்கே எழக்கூடிய கேள்வி என்னன்னா, இவன் எப்படி காலேஜுக்குள்ளே வந்தான்? ஆமாம், நம்ம ஒரு அண்ணா பல்கலைக்கழகங்கிறது ஒரு அரசு வளாகம். அதுக்குள்ளே எல்லாருமே அப்போ போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அதுக்குள்ளே இருக்குதா? இதுக்கு முன்னாடி அவர் அடிக்கடி போயிட்டு அந்த கல்லூரிக்குள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு மேபி அந்த மாதிரியான ஒரு தைரியம் இருந்திருக்கும். இப்போ ஏன்னா முதல்ல ஒருத்தன் போகிறவனுக்கு கொஞ்ச நாச்சும் ஒரு பயம் இருக்கும். எப்படி அது உள்ளே போகலாம், எப்படி இந்த மாதிரியான மிரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இங்கே எடுத்துக்க காவல்துறை நம்ம குற்றச்சாட்டிகிட்டே இருக்கிறோம். காவல்துறை சரி பண்ணல, சட்டம் ஒழுங்கு இது பண்ணல அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, ஒன்று காவல்துறையை ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி வரும்போது மாதம் ஒரு ரிவ்யூ கூட கேட்கலாம். உங்கள் கல்லூரியில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, என்னெல்லாம் சரியாக இருக்குதா, ஏதாவது பெண்கள் இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தகவல் கூட கேட்கலாம். காவல்துறை தரப்புலையும் கேட்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ சிஸ்டத்தை கொண்டு வரலாம். தொடர்ந்து உள்ளே போயிட்டு இருக்காங்க போது அப்போ அங்கே இருக்க செக்யூரிட்டி அதுக்கு உடனடியாக இருப்பானா? அப்போ அங்கே இருக்க கல்லூரி நிர்வாகம் உடனடியாக இருக்குமா? அப்போ இவனுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் தலைவர்கள் யாராவது இருக்காங்களா, இல்லை அதிகாரிகள் யாராவது இருக்காங்களா, அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற அதிகாரிகள் யாராவது இருக்காங்களா? ஸோ இப்படிலாம் இருந்தால் தானே ஒருத்தனால தைரியமாக இவ்வளோ தூரம் உள்ள போயிட்டு வர முடியும். இது தனிக்கு அவன் சாதாரணமாக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்து பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கக்கூடியவர் தான். ஓகே, அப்படி இருக்கும்போது இவன் தைரியமாக உள்ளே போயிட்டு வராங்கும் போது அப்போ இங்கே உள்ள வர பின்புலம் இல்லாமல் எப்படி உள்ளே போக முடியும்? அதுவும் வேற சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஆளுங்கட்சியினுடைய நிறைய துணை முதல்வர்களுடைய புகைப்படம் எடுத்திருக்காரு. திமுகவில் இருந்தவர் இவர். திமுக இவரை மறைக்க பார்க்குது. இவர் திமுகவில் இல்லைங்கிறத மாதிரி காட்டுது. இவருக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத காட்டுது. ஒருவேளை கட்சியில் அப்படி திமுகவுக்கு மறைக்க பார்க்குது, திமுகவுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு பார்க்கணும். எது கைது பண்ணியிருக்கணும்? வேற எவனொருத்தன் கைது பண்ணிட்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று. அப்போ நம்ம இப்போ இதுக்கு திமுக அது எல்லாத்தையுமே தாண்டி பாதிக்கப்பட்ட பெண். இது அரசியலா பார்க்காம இது பாதிக்கப்பட்ட பெண். இந்த அரசு அது பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கும்போது அரசியல் கட்சிகள் என்ன வேணா சொல்லலாங்க. இப்போ இவங்க ஒரு சொன்னாங்க என்னன்னா, இது திமுகவில் இருக்கிறவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கு இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அண்ணாமலையும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு நபர் மேலே. அவர் வைக்க ஒன்றும் இல்லை, ஆருத்ரா கேஸில் ஹரீஷ் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அண்ணாமலை கூட பக்கத்தில் ஃபோட்டோ. அப்போ அவர் விளக்கம் கொடுத்தாரு, 1000 பேர் என்னை பார்க்க போகிறாங்க, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, இது எப்படி எனக்கு இதாக இருக்க முடியும் அப்படின்னு அதே அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது அவன் யாரு கூட வேணா ஃபோட்டோ எடுக்கலாம், கட்சி பிரபலங்களோட ஃபோட்டோ எடுக்கலாம், அவங்களுக்கு இவன் தான் அவன் தாங்கிறது பார்த்துட்டு இருக்க முடியும். அதுதான் ரகுபதியும் சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே கட்சியில தான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஃபேக்ட் செக் பண்ணும். இப்போ அதையும் தாண்டி அவர் கட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் அவனும் குற்றவாளி தான்.
தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சா குற்றவாளி தான். அது கட்சியில் இருக்கணும். இப்ப எல்லாருமே எல்லா கட்சியிலுமே தான் இருக்காங்க. நீங்களும் நானும் ஏதோ ஒரு கட்சியில தான் இருக்கணும். இவரு இங்க யார எல்லாருமே ஏதோ ஒரு கட்சி சார்ந்து தான் இருப்பாங்க. இது வந்துட்டு அந்த கட்சி சார்ந்து இது அரசியல் படுத்தாம அந்த பாதிக்கப்பட்டது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கான நியாயம் என்ன? அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அப்ப இதுக்கான தண்டனைகள் என்னவா கொடுக்கணும்? அப்ப இது சரி பண்றதுக்கு என்ன வழி இருக்கு? இப்போ ஒரு கேள்வி இந்த இடத்துல திரும்ப வந்து தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறது இல்லை வந்து முதலிடம் இருக்கக்கூடியதா மிக சிறந்து விளங்கக்கூடியதா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனால் இங்கே சர்வேல் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 550க்கு மேற்பட்ட புகார்கள் பதிவாகிட்டே இருக்கு பெண்கள். இதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எவ்வளோ இதுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் போடுறாங்க, எவ்வளோ விஷயங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் போடுறாங்க. இது வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணும் வந்துட்டு நிற்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணும் நிற்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அடையாளம் காட்டுறாங்க, இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு இதுவும் காட்டுறாங்க. இது என்னன்னா இவனை சரியான முறையில் விசாரிச்சு உடனடியான தண்டனை நிறைவேற்றும் போது தான் அடுத்தவனுக்கு பார்த்தா ஒரு பயம் வரும். தவறு செஞ்சால் உடனே தண்டனை. துபாயிலெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அரபி நாட்டிலலாம் பண்ணுறாங்களா, அது நடு ரோட்டில் பண்ணுற மாரி கொலை பண்ணணும். உயிர்னா என்னங்கிறத தெரியப்படுத்தினா அந்த ஒரு பயம் இருக்கும். திருடுனா கை எடுக்கிறாங்களா, பெரிய பெரிய தப்பு செஞ்சால் என்ன பண்ணணும் அதை பண்ணிடணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு இது வேணா பண்ணால் இதுமாரி பண்ணுறாங்கன்னு ஒரு பயம் வரும். காலை எடுத்துடணும். ஏன்னா அது இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான். இது என்ன சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இது சுவாரஸ்யம் சொல்ல முடியாது, கேவலமான தகவல் தான் சொல்லணும். அவன் ஃபோனில் இவன் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான் போல இருக்குது. ஞானசேகரங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு என்னன்னா இந்த ஃபோன்லாம் எடுக்கிறதுல இந்த மாதிரி பண்ணுற விஷயம், இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்க. நிறைய பேர்த்த வச்சிருக்காங்களாமா. ஃபோன் அப்புறம் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் சைபரில் போட்டு பார்க்கும்போது தான் இவன் ஏதோ லாக்லாம் போட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கான். உள்ளே போனால் அவ்வளோ கன்றாவிகள், அவ்வளோ வீடியோஸ் வச்சிருக்கிறான் எல்லாமே. இப்போ என்னன்னா இப்போ ஆதாரப்பூர்வமாகவும் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இப்போ என்னன்னா இவனுக்கு வந்து உடனடியான ஏதாவது ஒரு தண்டனையோ ஏதோ ஒன்று கொடுக்கும்போது மட்டுமே தான் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்காத ஒரு விஷயமா இருக்கும். சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ள தான் வந்து திரும்ப வந்து நிற்கிறோம்னு நினைக்கிறேன். இது வந்து எங்கேருந்து வந்தாலும் செக்யூரிட்டியில் சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சென்ட்ரலாக இருக்கிற ஒரு இதில் வந்துட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது? அவ்வளோ பசங்க உள்ளே இருக்காங்க, அவ்வளோ இது இருக்காங்க. இவங்க வெளியில் இருக்க அந்த செக்யூரிட்டிஸ் இவங்க நம்பி தானே இருக்காங்க. அப்போ யார் வேணா ஒருவேளை அவன் பணம் கொடுத்து போகிறானா, இல்லை வழக்கமாக போகிறானா, எல்லாத்துக்குமே துணை புரியுற மாதிரியே ஒரு விஷயம் அவன் வழக்கமாக போகிறானா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின்லாம் இருக்குது. இல்லை இது எத்தனை பேருக்கு பின்னாடி நிற்கிது, எத்தனை பேர் புகார் கொடுக்காம இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம யோசிச்சாலே தலை சுத்தும். இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது இப்போ என்ன வேற ஏதாவது இவன் பின்னாடி யார் இருக்கா? சார் அப்படிங்கிறவருக்கு வந்து ஃபோன் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சார் அப்படிங்கிறவர் யாரு? இப்போ காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்கு. அந்த விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த சார் யார் அப்படிங்கிறது. அந்த சாரை காப்பாற்ற தான் இவ்வளோ வேலைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் போய் போயிடுது. அப்போ இந்த சார் அப்படிங்கிறது தான் இவனோட பாதுகாப்புக்கான ஒரு செக்யூர் சிஸ்டமாக இருக்குதா? நம்ம இவ்வளோ திரும்ப 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 ஒரு பாலியல் சார்ந்த பெண்களுக்கு எதிராக வந்து அணிக்கப்படுகிற ஒரு ஒரு அநீதியிலிருந்தே தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கான நீதிங்கிறது இதுவே கிடைச்சதே இல்லை எங்கேயுமே. கடைசியில் இந்த பெண்கள் வந்து பெண்கள்கிட்ட போய் நீங்கள் தைரியமாக இருக்கணும். இல்லை அதை தாண்டி இப்போ பெண்கள்கிட்ட தைரியமாக இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும். இல்லை இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பாதிக்கப்படக்கூடியவங்க போயிட்டு ஒரு புகாரோ இல்லை பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமோ எனக்காக இது நியாயம் வேணும்னு போயின்னா அந்த பாதிக்கப்படுறவங்க மேலேயே குற்றச்சாட்டு நிகழ்த்தக்கூடிய சமூகமாக தான் நீங்கள் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லுங்க உண்மை. அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தை தான் நீயே அங்கே போன நேரத்துக்கு அதுதான் கேட்குறாங்க. இன்னைக்கு ஏன் இந்த பொண்ணுக்கு இருட்டில் அங்கே என்ன, நீ அங்கே நான் வேலை, நீ ஏன் போன, இது எப்படின்னு தெரியல. இது தொடர்ந்து இங்கே இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. திரும்பவும் எதெல்லாம் உடச்சி வெளியில் வந்தோமோ அதுக்கெல்லாம் திரும்ப உள்ள போங்கன்னு சொல்கிற மாதிரி, நீ அங்கே போன, நீ வீட்டை விட்டு வெளியிலே போன, நீ அங்கே போய் நின்ற, நீயே அந்த ட்ரெஸ் போட்ட, நீயே இது பண்ணன அப்படிங்கும் மறுபடியும் இதுவே சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா, பெண்ணை பார்த்து இவ்வளோ கேட்கக்கூடிய இந்த சமூகம் ஆணை பார்த்து எப்படி இருக்கணும்பா, ஒழுக்கமாக இருக்கணும்பா, அந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா, பார்க்கக்கூடாதுப்பான்னு சொல்லி கொடுக்குறதுக்கு இங்கே தயாராக. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கான நடந்த விஷயம் வந்து பேசு போல தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இருக்குது. இது உண்மையாலுமே வந்து இவ்வளோ தூரம் எதிர்த்து வெளியில வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துறது எல்லாமே ஒரு விதத்துல சரியானதாக இருந்தாலும் இதோடு நிறுத்தாமல், இது ஏன்னா இது வெறும் அரசியல் மட்டுமே படுத்திட்டு போயிடக்கூடாது. ஆளுங்கட்சி இந்த மாதிரி பண்ணிருச்சு, திமுக அரசுல இந்த மாதிரி நடக்குது, காவல்துறை இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு எல்லா கட்சியுமே வந்து இதுக்கு போராட்டங்கள் வச்சாங்க. எல்லா கட்சியுமே கடன் தெரிவிச்சாங்க. திமுகவில் இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்க கனிமொழி எம்பி அவங்களுமே இதுக்கு குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த கைது செய்யப்பட்ட நபரு, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏதோ ஒரு நியாயம் நிச்சயமா வேணும். எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில் தான் இருக்காங்க, தப்பு செய்யறவங்க எல்லாம் இருந்துட்டு போ, அவனுக்கான தண்டனை என்ன,
அடுத்து தடுத்து நிறுத்தறதுக்கு என்ன வழி? இந்த மாதிரி பேசிட்டு 4 நாள்ல கடந்து போயிடும். ஆனா இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது, இவனுக்கான தண்டனை வந்து இந்த மாதிரி அநீதிகள் பண்றவனுக்கு, இந்த மாதிரி தப்பு பண்றவனுக்கு பாடமா இருக்குது அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் பேசுனதா கடந்த கால வரலாறுகள் இல்லை. இருக்காது. ஏன்னா இங்கே நம்ம நாட்டில் வந்து பாலியல் இது துன்புறுத்தப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து சரியான நீதி கிடைச்சிருக்கான்னு பார்த்தா இதுவரை கிடைக்கல. நிர்பயா வழக்கிலேயே கிடைக்கிறதுக்கு நமக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கண்ணீர்கள், கம்பளங்கள் விட்டோம். வருஷம் அதை நினைவு கூர்ந்துமே கூட பல வருடம் கழிச்சு தான் அதுக்கு வந்துச்சு. அது சட்டத்தின் கீழேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. நடந்தால் இதுதான் நடக்கப்படுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளிகளுக்குமே தெரிஞ்சாலுமே கூட சபலம் இருக்கக்கூடிய ஆண்களும் பின்னாடி இருக்கக்கூடிய குற்றத்தை மறந்துட்டு செய்யக்கூடிய ஆண்களும் ரொம்ப தைரியமாக உள்ள இறங்குற காரணம் என்னன்னா, இங்கே நிரந்தரமான கடுமையான ஒரு தண்டனை இல்லை, செஞ்சால் பயம் வரணும். நம்ம படத்தோட டைலாக் மாதிரிலாம் இல்லை, நிஜமாலுமே அப்படி ஒன்று இருக்கணும். இங்கே இருந்தால் தான் இங்கே இருக்க எல்லாருமே ஒரு பயம் வரும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சொந்த கட்சியாக இருந்தாலுமே கூட தூக்கி வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம், எந்த அரசாங்கமே தயங்காது அப்படிங்கிறத வந்து ஸ்டெடியாக உள்ளக்கு இருந்துச்சுன்னா தான் ஒரு தலைவர் இருக்கார், தலைவரோட பையனோ இல்லை ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனோ எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கணும். திமுக ஆட்சி ஓஹோன்னு கொட்டை கட்டி பறக்குது, புரியுங்களா? இப்போ இதுக்கப்புறம் யார் அரசியல் வராங்கன்னு எனக்கு பரவாயில்ல. தப்பு செஞ்சாலும் தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சு ஆகணும். அந்த தண்டனை வந்து கவர்மெண்ட் கொடுத்து ஆகணும். அரசியல்வாதிகளும் சரி, யார் இருந்தாலும் சரி. ஒருத்தனையாவது நடு ரோட்டில் நிப்பாட்டி மக்களோட இதை கேட்கணும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களா, நடு ரோட்டில் அவனுக்கு என்ன பண்ணலாம், பண்ணுனா அவனுக்கு அடுத்த ஆளை தப்பு பண்ணுறவனுக்கு மனசில் தெரியணும். ஆகா இது பண்ணினோம்னா நம்ம அடுத்து இது யார் இதை பண்ணக்கூடாதுங்கிற இடத்துக்கு அவங்க வரணும். அரசு சொல்கிறது தப்பு, இது நடக்கிறதுலாம் பார்த்து நடக்க போகிறாங்க. அப்படி மெயினாக பார்த்தாக்க அது வெளியாட்களை உள்ளே விட்டாங்க, அது பயங்கரமான தப்பு. அது இன்னொன்று, பெண்களை இங்கே வந்து நம்ம வழக்கமாக சொல்கிறது அது மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே எவனுமே அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சீக்கிரமாக. அதெல்லாம் உண்மையிலே உள்ளுக்குள்ள இருந்து பிறக்கணும் இல்லையா? அது ஒரு நல்ல ஒரு பாடமாக இங்கே பூத்தப்படணும். நிச்சயமா இந்த விஷயம் ரிப்பீட்டா பூத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் காலத்துக்கும். ஏன்னா இப்போ தான் ஓரளவு அந்த சமூகத்தில் நம்ம வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே கேட்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு தான் நம்ம மாறி இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சத்தம் போடுற சமூகமாக தான் மாற்றி கத்திக்கிட்டே இருந்த சமூகம். நம்ம இன்னைக்கு தான் ஒரு சைடு அமைதி ஆகிறாங்க, ஒரு சைடு கேட்குறாங்க. அதாவது பேசுனதுக்கு அப்புறம் தான் பேசுங்கிறதே பழகக்கூடிய சமூகமாக நம்ம இப்போ தான் மாறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் தான் இந்த கல்வி முறை, இந்த பண்பாட்டு முறைங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக இங்கே வந்து எல்லாரும் கொடுக்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அரசியலையும் தாண்டி இது எப்படி அணுகணும், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன நம்ம நீதி வழங்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு நீதிமன்றத்து மேல் நம்பிக்கை இருக்குது. எல்லாமே இதுக்கான தண்டனைகள் விரைவாக கிடைக்கணும் மக்களும் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில இந்த அரசியல் கட்சிகளும் வந்து இதை அரசியல் படுத்தாமல் அந்த பாதிக்கப்பட்ட இதுக்கு இடையில வந்து என்னன்னா, இங்கே எல்லாரும் நீதிமன்றத்தை நம்புறாங்க, நீதி நடக்கும்னு நம்புறாங்க. இங்கே நடுவில் இருக்கக்கூடியது அரசியல் கட்சிகள் மட்டும்தான். உதாரணத்துக்கு இப்போ நான் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தேன்னா, நான் வெளியில ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, நான் சொல்றது மூலியமா சுற்றி இருக்க கட்சிகள் அதை அரசியலாக்க தான் பார்க்குதே தவிர எனக்கு நீதி வாங்கி கொடுக்க யாருமே முன்னாடி வந்து நிற்கிறது இல்லை. என் பக்கத்தில் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் என்னை வச்சு ஒரு வாரம் அரசியல் நடக்குது. அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மேலே இருக்கிறதா இருக்கட்டும், கீழே இருக்காது, எல்லாமே அரசியல் நடக்குது தவிர்த்துட்டு என்னோட கண்ணீர், என்னோட அழுகை, நான் எப்படி என்னோட பேர், நான் பிறந்தது, என் ஜாதி எல்லாத்தையும் வெளியிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் அரசியலாக தான் மாற்றி தவிர்த்துட்டு யாரும் எனக்கு நீதி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதை வச்சு அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சியை இல்லை ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சியை எப்படி இன்னும் டவுன் பண்ணி அடுத்த 5 வருஷத்துக்கு வரலாம், வராமல் இருக்கலாம், எப்படி அவனை வரவிடாமல் ஆக்கலாம், இப்படிங்கிறத தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து நீதி வாங்கி கொடுக்க யாருமே இங்கே யோசிக்கிறது இல்லை. இப்படிதான் கடந்த கால சம்பவம் நிறைய எல்லா சம்பவம் அதனால பெண்கள் வர்றது இல்லை. நம்ம வெளியில வந்து சொன்னால் என்ன செய்ய போகிறாங்க, நம்மளை வச்சு ஒரு அரசியல் நடப்பாங்க, நம்ம பேர் தேவையில்லாம நீதி கிடைக்காம நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் அவமானம் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணுக்கான ஒரு வழியா தான் பேரை வெளியிட்டே தான் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். காவல்துறையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது உடனடியாக நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது அவங்க வெளிப்படுத்தினால் மட்டுமே தான் இந்த மாதிரி குற்ற செயல் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வரும். ஸோ இன்னைக்கு இந்த பயம் இல்லாதது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்குது. அதுவும் ஹார்ட் சிட்டி சென்னையோட கவர்னர் மாளிகைக்கு எதிராப்பில் இருக்கிற ஒரு விஷயம் இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நல்லது நடக்கும், சீக்கிரமாக பெண்கள் வெளியில் வருவாங்க. இதுக்கான எல்லாத்துக்குமே வந்து ஒரு விடிவு வந்து கொடுக்குங்கிறத நம்ம வந்து நம்புவோம். தொடர்ந்து விவாதிப்போம்.